வணக்கம் viewers, வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நத்திங் ஃபோன் 2A ஓட ரிவ்யூ தாங்க. ஃபஸ்ட்டு சார் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஹெட் சார் வேல்யூ 1.19 வாட் பர் கேஜி, பாடி சார் வந்து 0.70 வாட் பர் கேஜி. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து ப்ரோ மொபைல்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. ப்ரோ மொபைல்ஸோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் கமெண்ட்ஸ்லையும் நான் பின் பண்ணி வச்சிருப்பேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எதாவது டிவைஸ் வாங்குறதா இருந்தால் நேரில் விசிட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கு தான் நம்ம எப்பயுமே வந்து நேரில் விசிட் பண்ணி வாங்குங்கன்னு சொல்கிறேன். அது ப்ரோ மொபைல்ஸில் மட்டும் இல்லைங்க, எங்கே நீங்கள் வாங்குறதா இருந்தாலுமே நேரில் விசிட் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த டிவைஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது சிம்லாம் போட்டு இப்போ நீங்கள் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் அங்கேயே வந்து ஒரு 60 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், டிவைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஓகே. ஸோ இந்த டிவைஸை வந்து அவங்க எவ்வளோக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போது இதை நான் ஆல்ரெடி ஒரு 1.5 வாரமாக யூஸ் பண்ணனால என்னால் எக்ஸாக்ட் ப்ரைஸை சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. ஸ்டாக் அதிகமாக இருந்ததுன்னா ப்ரைஸ் குறையுது, ஸ்டாக் ரொம்ப கம்மியாகவும் ரேராகவும் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அப்போ அவங்க சொன்ன ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,500 சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 22,500 சொன்னாங்க. 12,256 இந்த ப்ளூ கலரு. பட் இப்போ ஸ்டாக் இருக்கான்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. இப்போ ப்ரைஸ் என்னன்றதுக்கும் எனக்கு ஐடியா இல்லை. போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிறது ஆண்ட்ராய்டு 14 மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆண்ட்ராய்டு 14 தவிர மற்ற இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா இதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், யூஸ் பண்ண நேரத்தில் ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா, இதை நான் ஜூன் மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஜூன் மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது எனக்கு மே பேட்ச் வந்துச்சுங்க. மேபி அவங்க அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம். ஸோ இதில் இருக்கிறது வந்து மே பேட்ச் தான். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர், டிவைஸை கையில் எடுத்ததுமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நத்திங் எப்படி அந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைனு, பின்னாடி இந்த கிளிஃபு, அப்புறம் கொஞ்சம் பார்க்க ஐஃபோன் மாதிரி, ஐஃபோனில் ஆண்ட்ராய்டு ரன் ஆகிற மாதிரி. ஸோ அந்த ஃபீல்லாம் வந்து எந்த விதமான குறையும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் டவுட் வேண்டாம். ஆனால் மற்றபடி வந்து இப்போ இந்த பில்டு குவாலிட்டி அப்போ ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்டாக நிறைய ஃபோன்ஸ் இப்போ எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா, அது நான் யூஸ் பண்ணுற S23 அல்ட்ரா. ஆனால் பாவங்க, அந்த அல்ட்ரா எப்பயுமே மேக்ஸிமம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு BSNL சிம் இருக்கும். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு தான் அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. மற்றபடி நான் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலுமே மோஸ்ட்டாக கேஸ் போடாமல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கேஸ்லாம் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்டு இது வந்து அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஃப்ராஸ்டட் அந்த மேட் ஃபினிஷ் மாதிரி தான். பின்னாடி வந்து கிளாஸி. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அற்புதமாக ஒட்டும். அப்புறம் ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக ஆகும். ஸோ அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து எப்பயுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால்டாக தான் வரும். ஸோ அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளாட் டிஸ்பிளேங்கிறதுனால நம்ம ஈஸியாக ஸ்க்ரீன் கார்டாக இருக்கட்டும், டெம்பர்டாக இருக்கட்டும், இதனால ஒட்டிக்கலாம். பட் பட்டன்ஸோட பிளேஸ்மெண்ட் அல்ட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி பிடிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக இது ஐஃபோன் மாதிரியே தாங்க. பவர் பட்டன் கரெக்டாக தம்மில் வந்து ரெஸ்ட் ஆகிடும். இந்த சைடு இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் ரெஸ்ட் ஆகிடும். ஸோ டிசைன் ஆஸ்பெக்டில் சூப்பர் தான். மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் வந்து ஆவரேஜ். அடுத்து டிஸ்பிளே, ஃப்ளாட் டிஸ்பிளேயாக இருந்தாலும் உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் எந்த விதமான குறைகளும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஸ்கெடியூல் பண்ணி யூஸ் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. அப்படி இல்லைனா பகலாக எரிஞ்சிக்கிட்டே இருப்பாப்பில். நீங்கள் எங்கேயா டேபிளில் வச்சுட்டு நைட்டு தூங்குனீங்கன்னா கூட கிளாக் அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நீங்கள் எப்படி வேணுமோ இருக்கிறது ஒரு ஆப்ஷன் தான். லாக் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன மாதிரி இருக்கும், சரியா, அந்த லோ பவர் டிஸ்பிளேன்னு. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. பிக்சல்லையாவது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் வால்பேப்பர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றுறதுனால மாறுது. பட் நத்திங் ஃபோன் 3 வரும்போது, நத்திங் OS அடுத்த மேஜர் அப்டேட் வரும்போது இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கண்டிப்பாக மாறும். ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மற்றபடி வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இப்போ நார்மலாக பேட்டரி வந்து பாதிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மார்ஜினலாக பாதிக்க தான் செய்யும். பட் அதோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. எஸ், நல்லாயிருக்கு. அதே சமயம் இந்த கிளிஃபு இப்படி திருப்பி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சைலண்ட் மோடில் போடுறதா இருக்கட்டும். ஆல்ரெடி நான் சைலண்டில் தான் வச்சிருக்கேன். இல்லாட்டி நம்ம வீடியோ பண்ணும்போது கதறிக்கிட்டே இருக்குமேனு இப்போ டக்குன்னு என்ன மாற்றிட்டு கூட நம்ம பார்க்கலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ சென்சார்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டே கிளிஃபு, எஸ். ஸோ ஃப்ளிப் டு ஷூ அது உங்களுக்கு வந்து பிக்சல் யூசர்ஸ்க்கு நல்லாவே தெரியும்ல. இதில் வந்து ஃப்ளிப் டு கிளிஃப், அவ்வளோதான். ஸோ மற்றபடி இந்த கிளிஃப் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சு அதில் கிளிஃபில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா லைவ் ட்ராக்கிங் மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ ஜொமேட்டோவோ ஸ்விக்கியோ அதில் வந்து ஒரு ஆர்டர் வருது, டெலிவர் ஆகுதுன்னா அதை கூட லைவாக நம்ம ட்ராக் பண்ணலாம். அப்புறம் கிளாக்கு, கேலண்டரு, இதெல்லாம் வந்து டைமர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் கிளிஃபில் நம்ம யூஸ் பண்ண முடியும்.
ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது 7200 பவர்டாக இருக்கிற இந்த ஃபோனில் மாடர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிலீஸ் ஆகும்போது இருந்ததோட இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே ஃபீல் ஆகுது. கால் ட்ராப் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நான் பெருசாக ஃபேஸ் பண்ணலை. அதே சமயம் வந்து மொபைல் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. 5G வந்து முன்னகி இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்களா இல்லாட்டி நிஜமே நெட்வொர்க் சைடில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் யோசிக்கணும். நான் வந்து ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏர்டெல் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூம் கண்டிஷனில் இருக்கேன்ல, நான் அப்படியே ஒய்ஃபை கட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் 5G. ஸோ இந்த ரூமில் டக்குன்னு இப்படி 5G வருது அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோன்ஸ் ஒரு சில ஃபோன்ஸ்லனால வந்து 5G ஈஸியாக பார்க்க முடியுது. பட் நான் ஒரு வருஷம் 1.5 வருஷம் பழைய ஃபோனில் போய் நான் செக் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல், அதாவது 5G சிக்னல் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அது ஒரு ஃபேக்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மொத்தம் இப்போ நெட்வொர்க்காக இது வாங்கினா நல்லா இருக்குமானா தாராளமாக நல்லாயிருக்கும். 5G டேட்டா ஆன்லேயே நான் வந்து யூஸ் பண்ணால் பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கும், ஸோ அதையும் நான் இந்த இடத்துலேயே சொல்லிடுறேன். ஏன்னா மொபைல் டேட்டாவை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பேட்டரி பேக்கப்போட பெயின் என்னன்னு நல்லாவே தெரியும். ஸோ மொபைல் டேட்டாவை நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணேங்க, அந்த மாதிரி ஒரு 2-3 நாள் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஃபுல் டேயும் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஆன்லேயே இருக்கிற மாதிரி. ஸோ அது ஃபுல் டே அப்படின்னாலும் நான் அதை எப்படி சொல்லுவேன்னா ஒரு 9 AM வச்சுக்கோங்களேன். 9 AM நைட்டு திரும்ப அகைன் ஒரு 8:30 to 9 PM வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 12 hours. இந்த 12 ஹவர்ஸில் பேட்டரி எவ்வளோ ட்ரெயின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜில் ஸ்டார்ட் ஆகி 100 இல்லை 94 அந்த மாதிரி பர்சன்டேஜில் ஸ்டார்ட் ஆகி நான் வீட்டுக்கு வரும்போது 20 இருந்ததுங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக டாஸ்க் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கால்ஸ் அண்ட் எப்பயும் மாதிரி ஒரு சில சோஷியல் ஆப்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அண்ட் ட்ராவல் டைம் ஃபுல்லாக நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் மோஸ்ட்டாக சைக்கிள்ங்கிறனால யூடியூப் மியூசிக் ஆப் அது வந்து பேக்கில் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லைனா யூடியூப் ப்ரீமியம் இருக்கிறனால அதையும் நான் பேக்ரவுண்டில் அப்படியே போட்டு பாட்காஸ்ட் மாதிரி லிசன் பண்ணிட்டு போவேன். ஸோ இதுதான் மேக்ஸிமம் இதுதான். அதை தவிர அதிகபட்சம் ஒரு மேக்ஸிமம் 1 hour, அதிகபட்சம் 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் மேக்ஸிமம் கேமிங் செஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா COD PUBG மாதிரியான கேம் கிடையாது. கேமை கூட நான் காமிச்சிட்டேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். பேட்டரி லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்ல முடியும். மொத்தம் ஸ்க்ரீன் ஆன் டைம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணும்போது ஒரு 5 to 6 hours வரைக்கும் 5 to 6 hours ஒரு ஃபுல் டே யூஸ் பண்ணால் 5 to 6 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. எனக்கு பர்சனலாக இவ்வளோ டிவைசஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு நத்திங் ஃபோன் 2 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா குட். எக்ஸலண்ட்டுங்கிறது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைனீஸ் ரோம்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஒரு சில ஃபோன்ஸ் வித் குட் SOC வருதுன்னு வைங்களேன், எக்ஸலண்ட்டாக இருக்கும். என்ன ஆகுனா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து iQOO 12 இந்த மாதிரியான ஃபோன்லாம் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா உங்களோட யூசர் பேட்டர்ன் மேக்ஸிமம் எல்லா ஃபோன்ஸுமே உங்கள் யூசேஜ் பேட்டர்ன் என்னென்னு அனலைஸ் பண்ணி எந்த ஆப் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ ஈஸியாக மிஷின் லேர்னிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா சைனீஸ் ஃபோன்ஸில் இந்த iQOO இருக்கட்டும், ஓப்போவாக இருக்கட்டும், ஒரு சில ஃபோன்ஸ் வித் குட் SOC கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்குது SOCக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 8 hours 10 hours SOT எவ்வளோ பேர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் ஆமாம் 12 hour யூசர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பார்க்குறேன் எவ்வளோ SOT வருது அப்படின்னும் போது சிலர்லாம் 10+ hours காட்டுறீங்க. எப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஒருவேளை VLC பிளேயரில் தான் படத்தை போட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் ஏரோப்ளைன் மோடில் போட்டு ஓரமாக அப்படி டிஸ்பிளே வேக் பண்ணி வச்சுட்டு போவீங்களா அப்படின்னு கூட எனக்கு தோணும். பட் மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அதிகபட்சம் அப்படின்னா 8 hours மாதிரியான விஷயங்கள் தான் நான் பார்த்துருக்கேன். 8 மணி நேரம். ஏன்னா மோஸ்ட்டாக எப்படி பார்த்தாலும் நான் கொஞ்சமாவது கேம் ஏதாவது ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஸோ கேமு ப்ளஸ் மொபைல் டேட்டாங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது எந்த ஃபோனாக இருந்தாலுமே ஓரளவுக்கு பேட்டரி லைஃப் அடிவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல சொன்னேன். ஸோ கேமரா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ரியரில் 2 கேமராவும் ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராவும் இருக்க போகுது. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா 2 50 MP சென்சார், ஃப்ரண்ட்டில் ஒரு 32 MP சென்சார். என்ன தான் 32 MP அப்படின்னு சொன்னாலும் பயங்கரமாக மிரட்டுமா அப்படின்னு பார்த்தா நம்ம தான் அதை மிரட்டுற மாதிரி இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோன் 2A வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ்னே சொல்லலாம். ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் சம்டைம்ஸ் குட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ எடுக்கிறதா இருந்தால் தயவுசெய்து எல்லாருமே எக்ஸ்போர்ட் மோட் போய்க்கோங்க. எக்ஸ்போர்ட் மோட்லேயும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஃபோக்கஸ் ஒரு டைப்பாக தான் இருக்கும். பட் நீங்கள் கரெக்டாக அதை சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ரோஸ் கொஞ்சம் நல்லா எடுக்கலாம். பட் எடுக்கிற ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்மூத்தான் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, சீரியஸாகவே வந்து இந்த ஃபோனில் தான் இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, என்ன ப்ரோ இவ்வளோ க்ளோஸ் போக முடிஞ்சுதா, இந்த கண் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸு கொஞ்சம் இந்த ஹேர் இந்த டீட்டெயிலாம் தெரியுது அப்படின்னா நிஜமாகவே இந்த அளவுக்கு தெரியுதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃப்ரேமில் இருந்த எறும்போட இது வந்து சின்ன எறும்பு தான். பட் இதில் டீட்டெயில் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஏன்னா இது வந்து Pixel 6a எடுத்தது. இப்போ எக்ஸ்போர்ட்லேருந்து நார்மல் ஃபோட்டோவுக்கு போயிட்டீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இந்த ஜென்டலாக இப்படி ஒரு ஷேக் நான் பண்ணிகிட்டே ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைட்டு ஓரளவுக்கு நல்ல லைட்னே சொல்லலாம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்தளவுக்கு ஒரு ஜென்டலாக ஒரு ஷேக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எடுக்கிற ஃபோட்டோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷட்டர் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ கன்யூஸாக பாருங்களேன்,
இது வந்து சாம்சங்கோட நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சாம்சங் அப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஷட்டர் ஸ்பீட் வந்து வே பெட்டர் தான். ஏன்னா ப்ராசஸிங் கண்டிப்பாக டைம் எடுக்கும். என்னடா உள்ளே போக மாட்டேற, அப்படியே எங்கப்பா உள்ளே போகிறதுக்கே எவ்வளோ நேரமா? ஓகே, ஸோ ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் நீங்கள் 4K எடுக்கலாம் அண்ட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் 1080p எடுக்கலாம். ஸோ ரியர் பொறுத்த வரைக்கும் 4K புஷ் பண்ணலாம், 1080p 60 fps இல்லாட்டி 4K 30 fps, ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 30 fps. எஸ், ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஓகே நாட் பேட் அப்படின்னு சொல்லலாமே தவிர பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. இதுவே லோ லைட்டில் வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த கொடுமையை நான் எப்படிங்க என் வாயால் சொல்ல அப்படி தான் இருக்குது. லோ லைட்டில் வீடியோவுக்கு இந்த ஃபோன் வேலைக்கு ஆகாது. லோ லைட்டில் வீடியோவில் திணறுவான்னு சொல்லியிருந்தேனே, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி ஸ்டட்டர் ஆச்சு பார்த்தீங்களா, ஃப்ரேம் அப்படியே ஸ்டட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நத்திங் ஃபோன் 2Aல ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எஸ், எப்படி இருக்குது, குவாலிட்டி ஓகேயா? தேர்மல்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராலையும் கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. கன்சிஸ்டண்ட்டாக அது அப்படியே இருந்தால் வில் பி குட். ரியரில் அல்ட்ரா வைட் 4K 30 fps ஃபுட்டேஜ். இது அக்ரெசிவான ஸ்கை கிடையாது. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் HDR, அதாவது டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமேன்னு தான். ப்ரைமரி சென்சார்லேருந்து கொஞ்சம் கலர்ஸ்லாம் பெட்டரான மாதிரி ஃபீல் ஆகுது. அண்டு ஸ்டெபிலைசேஷனும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. 4K 30 fps எவ்வளோ ஜூம் பண்ண முடியும் பார்க்கலாமா? 2x பரவாயில்லைங்க, மேக்ஸிமம் 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியுது. ஆனால் 10x நம்ம யாரும் எடுக்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. 2x மேபி நம்ம ட்ரை பண்ணலாம். 1x இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி லென்ஸை தொடச்சிட்டே வீடியோ இல்லாட்டி ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா ஃப்ளேர் அவாய்ட் பண்ணலாம். அதே சமயம் வந்து லைட்டாக அப்படியே அந்த ஸ்மோக் எஃபெக்ட் இல்லாமல் க்ளீனாக எடுக்கலாம், கிளியராக இருக்கும். இந்த ஃபோனில் இருக்கிறதுலே கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, வாண்டடாக சொன்னால் இந்த ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான். அது ஏன்னே தெரில, எப்போ பார்த்தாலும் ஒரு புகை மூட்டத்தோடையே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் சரின்னு ஷாக் ஆகிட்டு, சரி கொஞ்சம் நாய்ஸாக இருக்கே, இதெல்லாம் சன்ரைஸ்லாம் ஆகி நல்லாவே இருந்தது. சன்லைட்டு மூஞ்சிலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்தாலும் இங்கெல்லாம் டீட்டெயில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஓவராலாக ஏதோ ஒரு வெள்ளடிச்சு விட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எட்ஜ் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த பட்ஜெட்டில் இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிடலாமே தவிர, பட் இந்த வெள்ளடிக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயந்தான். நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இண்டோரில் அதாவது நார்மலான ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்காக நத்திங் ஃபோன் 2A வாங்கலான்னு இருக்கேன். ஸோ அதோட ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்தால் நல்லா இருக்குமா? ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4K 30 fps வரைக்கும் எடுக்க முடியும். பட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 30 fps தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ பக்கத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங் லைட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ப்ளேஸ் பண்ணனால இந்த அளவுக்கு இருக்கும். பட் இப்பயும் கூட உங்களால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா நாய்ஸ் தெரியும். பட் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக இன்னொரு 2 லைட் அந்த மாதிரி ஏதாவது ப்ளேஸ் பண்ணிங்கன்னு வைங்களா, கொஞ்சம் பிரைட்டான என்வரன்மெண்ட் மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபோனாலே பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். இதுவே நம்ம செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு
உங்களுக்கு S21 FEO இல்லாட்டி S20 FEO நீங்கள் சிம் கார்டு போட போகிறதில்ல, அதே சமயம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண போகிறதில்ல, மொபைல் டேட்டா ஆன் பண்ண போகிறதில்ல, வெறும் ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன், அந்த ரூமில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்காது அப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோன்ஸ்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இவ்வளவே நீங்கள் அவ்வளோ தூரம் போகணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு Note 10 Plus இல்லாட்டி S10 Plus மாதிரியான ஃபோன் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா போர்ட்ரேட் வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ இப்பயும் கூட பாருங்கள், போர்ட்ரேட் ஆஸ்பெக்டில், அதாவது 9:16 ஆஸ்பெக்டில் நான் Nothing Phone 2 தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, சாஃப்ட்வேர் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். Nothing OS சீரியஸாகவே நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பேசிக் ஆண்ட்ராய்டோட AOSP இமேஜில் இந்த அளவுக்கு வந்து நம்ம எஃபோர்ட் போட முடியுமா அப்படின்னு பார்த்தா எஸ். ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போகலாம். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கு என்ன எப்படி வச்சுக்கலாமா? ஸோ இதில் எந்த ஆப் வேணுமோ நம்ம அதை ஃபுல் ஸ்க்ரீன் புஷ் பண்ணோன்னா அந்த ஆப்புக்கு மூவ் ஆகிடும். ஸோ இது ஒரு பக்கமாக. இப்போ இதே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனே வந்து நம்ம பாப்அப் வியூக்கும் கொண்டு போகலாம். ஸோ பாப்அப் வியூ கொண்டு போயிட்டோன்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ ப்ராம்ப்டர் ஆஸ்பெக்டில் இப்போது நான் கேமரா யூஸ் பண்ணணும், அதே சமயம் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணணும் போது இந்த மாதிரி சைடில் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நான் அதை பார்த்து கூட அப்படியே பேச முடியும் இல்லையா? ஸோ இந்த பாப்அப் வியூங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண முடியும். எஸ், இந்த ஃபோன் இது வரைக்கும் ஸ்டட்டர் ஆயிருக்கா? ஏன்னா உங்களுக்கு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அப்புறம் 7200 இருக்குது, அப்புறம் 12GB RAM இருக்குது, 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த இது வந்து உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்திருக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது மேக்ஸிமம் எப்பயுமே டிவைஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கு. அங்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அக்கேஷனலாக கேம் ஆடும்போது கொஞ்சம் இன்டென்ஸான கேம் செஷன் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஸ்டட்டர் ஃபீல் பண்ணுவீங்களே தவிர மற்றபடி வந்து கேஷுவல் யூஸ்க்குலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக ஹேங் ஆகி நான் பார்க்க போனால் சில சமயங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை Nothing Phone 2 அவங்க சரியாக இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலையோ அப்படின்னு கூட எனக்கு தோணும். ஏன்னா Phone 2 சம்டைம்ஸ் Phone 2A அங்கங்கே கொஞ்சம் ஸ்டட்டர் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணணும் அதை நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அதுக்கு அவங்க இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டராக கொடுக்கலாம். ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கிற SoC வேற லெவல். 8+ Gen 1, இது 7200. ஸோ இந்நேரம் பேசிகிட்டு இருக்கிற இந்நேரம் இன்கேஸ் ஃபோன் 2க்கு ஏதாவது ஒரு நல்ல அப்டேட் கொடுத்து ஃபோன் வந்து இப்போ இன்னும் நல்லா ஸ்டேபிளாக பர்ஃபார்ம் பண்ணுதாங்கிறது நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா ஃபோன் 2ல் கேம் ஆடுற ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரேம் ட்ராப் மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. என்ன தான் 8+ Gen 1 இருந்தாலும் 8 சீரிஸ் ப்ராசர் இருந்தாலும் இது வந்து கேமிங் ஃபோன் சொல்ல முடியல ப்ரோ, அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரியான குறை சொன்னாங்க. நான் யூஸ் பண்ணும்போது எனக்கும் கூட அப்பப்போ எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த பீச் பக்கி கேமில் ஹை கிராஃபிக்ஸ் வச்சு ஃபுல் ரெசல்யூஷன் வச்சு விளையாண்டு பார்த்தேங்க. அப்பப்போ ஃப்ரேம் ட்ராப் ஆகிறத நான் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால தான் கேட்குறேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ப்ளஸ் ஹீட்டிங் ஏதாவது ஃபீல் ஆகுதா அப்படின்னும் போது சார்ஜ் ஏறும்போது கண்டிப்பாக ஃபோன் வந்து வார்ம் ஆகும். இனிஷியல் ஃபேஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும்போது மட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக ஹீட்டிங் மாதிரி ஃபீல் ஆகும். அதுமாதிரி அவுட்டோரில் 5G டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த டைமில் வந்து நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்க இல்லாட்டி கேம் ஆடுறீங்க, 5G டேட்டா அவுட்டோரில் வெயிலில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்பயும் உங்களுக்கு வந்து ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள் பற்றிலாம் நீங்கள் இதில் எதிர்பார்த்துறாதீங்க, அதில் கிடையாது. பட் மற்றபடி வந்து மக்களுக்கு பேசிக்காக என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் இந்த ஃபோன் ஆக மொத்தம் யாருக்கு அப்படின்னா, மல்டிமீடியாவுக்காக ஒரு டிவைஸ் வாங்க போகிறேன், இல்லாட்டி டிஃப்ரெண்ட்டான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டுமே. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது எல்லாமே சைனீஸ் ரோம்ஸ் அந்த மாதிரி ஃபோன்ஸ், அதுலேருந்து நான் இப்போ அப்படியே இந்த பக்கம் வரலான்னு இருக்கேன். இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நான் பிக்சல் யூஸ் பண்ணேன், அங்கேருந்து நான் சைனீஸ் ரோம் போனேன், திரும்ப நான் வந்து இங்கே வரலான்னு இருக்கேன், அதாவது திரும்ப ஸ்டாக் ரோம் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வரலான்னு இருக்கேன். மோட்டரோலா யூசர் நான், மோட்டரோலாலேருந்து நான் நத்திங்க்கு வரலாமா? ஸோ இப்படிலாம் யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங்கோட அப்டேட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம நத்திங் கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தா, கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய ஏதாவது அப்டேட்ஸ் புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் இந்த கம்யூனிட்டி கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்னா, டிஸ்பிளே வந்து நல்லா தாங்க இருக்குது. ப்ரோ ஃபேக்டரில் டிஸ்பிளே வைக்கலாம். ஓவரால் டிசைன் பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் லைட் வெயிட் அண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இது நல்லது தான். அதே கான் எப்படி சொல்லலாம்னா, பிளாஸ்டிக் ப்ரோ சீப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணலாம். ஸ்பீக்கர்ஸ் சூப்பராக இருக்குங்க, ஸ்பீக்கர் சூப்பராக இருக்குது. ஹாப்டிக் ஃபீட்பேக் அதையும் ப்ரோவில் சொல்லலாம். நீங்கள் வைப்ரேஷன்ஸ் மீடியம் வச்சாலே நல்லா இருக்குது. இயர்பீஸ் லவுடாக தான் இருக்குது. ஸோ ஃபோன் கால்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பீக்கரில் பேசினாலும் சரி, இல்லாட்டி இயர்பீஸில் பேசினாலும் சரி, எந்த ப்ராப்ளமும் இல்லை. 3.5mm ஜாக் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. 3.5mm ஜாக் நிறைய பேர் கொடுக்குறதே இல்லை. அதை கொடுத்தா நிஜமாக நல்லாயிருக்கும், கொடுக்கறது இல்லை. ஸோ கான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து இன்கன்சிஸ்டன்ட். கேமரா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட். இந்த SoCயும் பார்த்தீங்களா, அந்த இன்கன்சிஸ்டன்ட் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் வைப்பேன். எதுக்குன்னா பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களே என்ன சொன்னாங்க, ஸ்னாப்ட்ராகனில் இந்த ப்ரைஸில் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் கிடைக்கிறதே இல்லைங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் கொஞ்ச நாள்லேயே பார்த்தா CE4 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ள பூந்தான். அவன் இதில் வந்தான் 7 Gen 3. ஸோ அப்படி இருக்கும்போது இதையும் யோசிக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் அப்பப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சைடில் திடீர்னு பார்த்தா ஒரு அப்டேட்டில் சூப்பர் ஆகுது, திடீர்னு பார்த்தா ஒரு அப்டேட்டில் கீழே போகுது, இந்த மாதிரியான ஒரு சில குறைகள். இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மக்களை நீங்கள் நிறைய சொன்ன இடத்தை வச்சு தான் அதை நான் இங்கே ரெக்கலெக்ட் பண்ணி திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். அப்புறம் திரும்பியும் ஒரு தடவை சொல்லணும்னா, அந்த கேமராவை ஞாபகப்படுத்துகிறேன்.
பிட்வீன் 2 சென்சார் ட்ராவல் பண்ணும்போது ஒயிட் பேலன்சிங் மாதிரியான ஏரியா ப்ளஸ் ஷட்டர் ஸ்பீட் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்குது. லோ லைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோ as well as வீடியோன்னு வரும்போது ஃபோட்டோ கூட நைட் மோட் மாதிரியான விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா எடுத்துடலாம். பட் வீடியோ வந்து கொஞ்சம் சொதப்பல் தான். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி மார்க்கெட்லேயே சம்டைம்ஸ் ஆஃபரில் இதுக்கப்புறம் கிரேஸியாக 20K டீல்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகே, ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சூப்பர் நியூஸ் பார்க்கலாம். பாய்.